இதனால் லாஸ் யாருக்குங்க? தாவேக்காக்கு தான் லாஸ். வெள்ளிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா போட்டியில் இருக்கார். இப்போ அவருக்கான பிரச்சாரம் செய்ய முடியாமல் போகிறது. இத்தனைக்கும் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சொல்கிறாரு, தேர்தல் ஆணையத்திடம் முறையாக அனுமதி பெற்று நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தால் முதல்வர் வருகிறார் என்று கூறி பிரச்சாரத்துக்கு தடை விதிப்பது கண்டனத்துக்குரியது. அது செய்யக்கூடாது. திமுகவின் கைப்பாவையாக அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். ஒருதலைபட்சமாக செயல்படும் அதிகாரிகள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு புசி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். இது நான் முழுக்க இது தாவேக்காவுடைய சார்பாகத்தான் நான் இருப்பேன். அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா, அவர்களுடைய தேர்தல் அறிக்கை சரியாக இருக்கிறதா, அதெல்லாம் வேற விஷயங்கள். ஒருவரை அவருக்கு ஜனநாயகத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரிமைகளை பயன்படுத்துவதற்கு கூட வழி செய்யாத காவல்துறையை நாம் நிச்சயமாக கண்டிக்க வேண்டும். அவர் ஒரு பாப்புலர் ஃபிகர். இப்போ என்னுடைய கேள்வி, இன்றைக்கு பிரதமர் வருகிறார் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அவரும் இங்கே ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான் வர்றாரு. அவருடைய கட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றாரு. கூட்டம் அம்முதா இல்லையா? அப்போ நீங்கள் அப்படியே விட்டுறீங்களா? நீங்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறீங்கல்ல. முதல்வர் வர்றாரு, கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறீங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி வர்றாரு, எதிர்க்கட்சி தலைவர், கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறீங்கல்ல. அப்போ நீங்கள் எப்படி அதை விஜய்க்கு செய்யாமல் இருக்கலாம்? அது நிச்சயமாக இது கண்டிக்க தகுந்தது, நியாயமற்றது. அவங்களுக்கு இந்த ஜெனுவினாக ஒரு கிரீவன்ஸ் இருக்குது. எங்களை ஆரம்பத்திலிருந்தே எங்களை ஒழிச்சு கட்டணும்னு பார்க்குறாங்க அப்படி என்று விஜயுடைய கட்சியினர் சொல்வது நியாயமாகத்தான் தோன்றுகிறது. இது இனிமே இந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 20 நாட்களில் எதுவும் மாறும் அப்படின்னு நான் நினைக்கல. பட் கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. இது ஒரு கட்சியை வளர்ந்து வரக்கூடிய நிலையில் அதோட நியாயமாக போட்டி போட்டு அவர்களை தோற்கடிக்கிறதுங்கிறது வேற. அவர்கள் அநியாயமான முறையில் அவர்கள் பிரச்சாரம் கூட செய்ய விடாமல் தடுப்பது